வணக்கம். நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பரான ரிசல்ட் குடுத்துருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போன வருஷம் கிட்டத்தட்ட அக்டோபர் 2025 அக்டோபர்ல தான் ஐபிஓ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நாள் கன்சாலிடேஷன் ஆயிட்டு, நல்ல ஒரு அப்படியே கன்சாலிடேஷன்லேருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட நோக்கி அப்படியே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து எடுத்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட நோக்கி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடம் நல்ல ஒரு பூம் அப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சின்னதா ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, கரெக்ஷன் குடுத்துட்டு, திரும்பவும் இந்த ட்ரெண்ட ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் மேல போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் வேகமாக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி இது நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். காரணம் கேட்டிங்கன்னா, இதனுடைய ரிசல்ட் தான் அங்கே காரணம். அந்த ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்த்துருவோமா? பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இயர் ஆன் இயரில் பாருங்கள், இதனுடைய ரெவென்யூ கிட்டத்தட்ட நல்லாவே 82% அதிகமாகிருக்கு. ஸோ ரெவென்யூ கிட்டத்தட்ட எவ்வளோ ஏறி இருக்குது? 82%. அதுக்கப்புறமா கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 108% ஏறி இருக்குது. ஸோ போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே கொடுத்துருக்கு. நெட் ப்ராஃபிட் கிரேட் 126%. ஸோ இது இயர் ஆன் இயர். ஸோ நம்ம இப்போ குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்துருவோம். குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா, இந்த குவார்டருக்கு லாஸ்ட் Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. ஸோ பார்க்கும்போது 143 எங்கே இருக்குது? 102 எங்கே இருக்குது பாருங்கள். நல்லா 137% இந்த கம்பெனி நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட்டை கொடுத்தனால இது நாளைக்கு எஃபெக்ட் ஆகும். அதாவது இன்னைக்கு 10 லீவு, நாளைக்கு 11, நாளைக்கு இது எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேபி கேப் அப்பல் ஆகலாம். நீங்கள் அந்த ட்ரெண்டை விட்டு கட் பண்ணி கீழே வர சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நாளைக்கு மானிட்டர் பண்ணுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெவென்யூ நல்லா 58% ஏறி இருக்குது. க்ராஸ் ப்ராஃபிட் ஏறி இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸு இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் எப்பயுமே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் சான்சஸ் அதிகம். நாளைக்கு மானிட்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.